வணக்கம். வெல்கம் டு NCERT Biology Reading. NCERT Class 11, Chapter 16, Digestion and Absorption Chapter. Digestion of food. 2.2 Digestion of food. The process of digestion is accomplished by mechanical and chemical processes. The buccal cavity performs two major functions: mastication of food and facilitation of swallowing. இப்போ இதில் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே டைஜஷன்னா அந்த ஒரு வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, டைஜஸ்ட் இருக்கதை விட சிறிய துகள்களாக மாற்றி அதை உடம்பிற்குள் உட்கிரகித்தல். இது மொத்தமாக சேர்ந்த அந்த ஒற்றை வார்த்தையினுடைய மீனிங் அதுதான். இது எப்படி நமக்கு ரெண்டு கூறுகளை கொண்டிருக்குதுன்னு சொல்கிறான். ஒன்று மெக்கானிக்கல் அண்ட் அனதர் ஒன் இஸ் கெமிக்கல். மெக்கானிக்கலில் என்ன வருது, நாம் உணவை வாயில் வச்சு மெல்லுவது முதல் கொண்டு அது இரைப்பைக்குள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் ஆகட்டும், அடுத்தது இரைப்பைக்குள் சென்ற பிறகு அங்கு நடக்கக்கூடிய அந்த அலை இயக்கமாகட்டும், அதிலிருந்து சிறுகுடலுக்கு செல்வது, சிறுகுடலிலிருந்து பெருங்குடலுக்கு, இப்படி வரிசையாக செல்வதற்கு ஒரு அலை இயக்கம் தேவைப்படுகிறது. இந்த அனைத்தையும் சேர்ந்தது தான் மெக்கானிக். வாயில் அரைப்பது முதல் மலக்குடல் வரைக்கும் அலை இயக்கத்தின் மூலமாக, பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் மூலமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அனைத்து விசைகளையும் நம்ம மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு கெமிக்கல் ப்ராசஸ்னால் என்ன நடக்குது, இப்போ வாயில் நாம் ஒரு உணவை ஒரு கார்போஹைட்ரேட்டை வச்ச உடனே அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதில் இருக்கக்கூடிய டைலின் ஆகட்டும், இல்லை ஒரு கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைமும் அதனுடைய தொழில்கள் ஆரம்பிக்கின்றன. அப்போ இந்த அமிலத்தன்மையானது இந்த உணவுகளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட உணவுப் பொருளை சீரணம் செய்வதற்கு பேர் டைஜஷன் ப்ராசஸ். The buccal cavity performs two major functions. ரெண்டு வேலைகளை செய்கிறது. ஒன்று mastication of food and facilitation of swallowing. இது ரெண்டுமே மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனோட விளக்கத்தை சொல்கிறாங்க. mastication என்றால் சவைத்தல், அப்படி இல்லைன்னா மெல்லுதல். swallowing என்றால் விழுங்குதல், அந்த உணவு கவளத்தை அப்படியே உணவு குழாய்க்குள் தள்ளுவது. Teeth and the tongue with the help of saliva masticate and mix up the food thoroughly. இப்போ சலைவா உதவியோட சேர்ந்து, உமிழ்நீரோட உதவியோட சேர்ந்து பற்களுக்கு இடையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய உணவுகளை அரைக்கும் தொழிலை செய்வது இந்த வாய்ப்பகுதி. Helps in lubricating and adhering the masticated food particles in the bolus. The bolus is then conveyed into the pharynx and then into the esophagus by swallowing or deglutition. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மியூக்கஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, சலைவாவினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக சொல்கிறாங்க. மியூக்கஸ் அப்படிங்கிறது ஒரு ஒட்டும் தன்மையுடைய ஒரு சளி போன்ற சுரப்பு, திக்கான ஒரு சுரப்பு. இந்த சுரப்பு எதுக்கு உதவுகிறது என்றால் லூப்ரிகேஷன். இப்போ ஒரு வளவளப்பான தன்மையுடைய உணவால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ரொம்ப இறுக்கமான ஒரு டியூபுக்குள்ளால் மென்மையாக வளைந்து நெளிந்து அதை செல்ல முடியும். அதனால் அந்த லூப்ரிகேஷனுக்காக அந்த மியூக்கஸ் பயன்படுகிறது. அண்ட் அட்ஹியரிங் என்றால் ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடிய தன்மையாக. இப்போ ஒரு லட்டு பிசைகிறோம், பூந்தி தனியாக இருக்குது, அந்த லட்டை பிசைகிறோம்னா ஒன்றுக்கும் அந்த ரெண்டு மாலிகுலுக்கும் ஒரு சர்ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான், அதை ஒட்டக்கூடிய அந்த தன்மை இருந்தால் தான் ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸில் ஒட்டக்கூடிய அந்த இதுக்கு டெர்மினாலஜி தான் அட்ஹியரிங் அப்படிங்கிறது. அப்போ அட்ஹியரிங்னா மாஸ்டிகேட்டட் ஃபுட் என்றால் நாம் சவைச்சி இல்லை நாம் மென்று தன்மை ஆக்கிய, உமிழ்நீரோட மாவாக்கிய அந்த உணவுப் பொருளில் கலந்திருக்கக்கூடிய மியூக்கஸ் ஒரு மாலிகுலையும் இன்னொரு மாலிகுலையும் ஒட்டி ஒரு போலஸ், ஒரு பூந்தியாக இருக்கக்கூடியது லட்டு போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. இந்த லட்டு போல உருவானதுக்கு பேர் போலஸ் அல்லது கவளம். தமிழில் அதனுடைய வார்த்தை கவளம். இப்போ யானைக்கெல்லாம் பெருசாக சோறு உருட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அதுக்கு பேர் போலஸ் அப்படின்னு பேர். இந்த போலஸ் என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு முட்டையோட ஷேப்பில் என்ன செய்யுது, மெல்ல அந்த ஈசோஃபேகஸ் வழியாக, உணவுக்குழல் வழியாக இரைப்பையை நோக்கி நகர்த்தப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, தட்ஸ் கால்டு டிக்ளூட்டேஷன். டிக்ளூட்டேஷன் உள்ளுக்குள்ளே விழுங்கப்படுவது. The bolus further passes down through the esophagus by successive waves of muscular contractions called peristalsis. இப்போ இதுக்கு இந்த இயக்கத்துக்கு இந்த நம்ம வாயில் விழுங்கப்பட்ட அந்த உணவு தொண்டை பகுதியிலிருந்து ஈசோஃபேகஸ் உணவுக்குழல் மூலமாக இரைப்பை வரைக்கும் செல்கிறது. இரைப்பை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த மூமெண்ட்டுக்கு பேர் பெரிஸ்டால்சிஸ் அல்லது தமிழில் அலை இயக்கம் அப்படின்னு பேர். The gastroesophageal sphincter controls the passage of food into the stomach. The saliva secreted into the oral cavity contains electrolytes, sodium, potassium, chlorine and bicarbonate.
and enzymes, salivary amylase and lysozyme. இப்போ இதில் இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகியல் ஸ்பிங்க்சர் அப்படின்னா, கேஸ்ட்ரோன்னா என்ன, வயிறு. எப்போவுமே ஒரு வார்த்தை புரிய வேண்டும் என்றால் முதல்ல பிரேக் த வேர்ட்ஸ். இப்போ கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்சர் அப்படின்னு 3 வேர்ட்ஸ் சேர்ந்தது. கேஸ்ட்ரோ அப்படி என்றால் வயிறு, இல்லைன்னா ஸ்டமக் அப்படின்னு பேர். ஈசோஃபேகஸ் என்றால் உணவுக்குழல், ஸ்பிங்க்சர் என்றால் சுருக்கு திசை. அப்போ ஈசோஃபேகஸ் உணவுக்குழலும் இரைப்பையும் இணையக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுருக்கு திசை. இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம், கார்டியாக் ஸ்பிங்க்சர்னு ஸ்டமக் படிக்கும்போது படித்தோம். ஸோ பேசேஜ் ஆஃப் ஃபுட் இன்டு த ஸ்டமக். இந்த சுருக்கு தசை நல்லா பணி செய்யும் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உண்ட உணவு வயிற்றுப்பகுதியிலிருந்து ரீகர்ஜிடேட் ஆகி, அதாவது திரும்ப எதுக்களிக்கிறது, ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல், வயிற்று பொறுமல், இது மாதிரியான சூழ்நிலைகளை வருவாக விடாமல் உணவுக்குழலிலிருந்து வயிற்றுக்குள் போனது தான், அந்த உணவு திரும்ப வராது அப்படிங்கிற மாதிரி அதை ஒற்றை வழி பாதையாக அதை மெயின்டைன் பண்ணுவது இந்த கேஸ்ட்ரோஈசோஃபேகியல் ஸ்பிங்க்டர்னுடைய பணி. அடுத்ததான் இந்த சலைவாவினுடைய பணி. இந்த சலைவாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது ஓரல் கேவிட்டியில் சலைவரி கிளான்ஸ் மூலமாக செக்ரேட் பண்ணப்படுது. அதில் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. எலக்ட்ரோலைட்ஸ் என்றால் உப்புக்கள் அப்படின்னு பேர். அந்த உப்புகள் சோடியம், பொட்டாசியம், குளோரின் அண்ட் பைகார்பனேட் வகையான உப்புகள். அதோடு என்சைம்ஸ் கலந்துருக்கு. சலைவரி அமைலேஸ் அண்ட் லைசோசைம்ங்கிற 2 என்சைம் கலந்துருக்கு. தென் கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இஸ் இனிஷியேட்டட் இன் த ஓரல் கேவிட்டி. அடுத்ததாக அதான் The chemical process of digestion is initiated in the oral cavity by the hydrolytic enzyme of the carbohydrate splitting. இந்த சலைவரி அமைலேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட்டிங் என்சைம்னுடைய பணியும், அடுத்தது அதனுடைய டயலின் அடுத்தது படிப்போம், அதனுடைய ஒர்க்கும் ரெண்டும் சேர்ந்து ஆரம்பிக்கின்றது. இந்த ப்ராசஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிருது, வாயிலிருந்தே இந்த டைஜஷனுடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது. எதுக்கான டைஜஷன் வாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போனா கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இஸ் இனிஷியேட்டட் இன் த ஓரல் கேவிட்டி பை த ஹைட்ரோலைட்டிக் ஆக்ஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட்டிங் என்சைம். இதில் இந்த கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட்டிங் என்சைம் எதுன்னு கேட்கலாம். இது சலைவரி அமைலேஸ் ஆன்சர். இந்த கெமிக்கல் ப்ராசஸ் வாயிலேயே எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது மாதிரி கேள்வி கேட்கலாம். இப்படி ஒன்று இதில் இருக்க இந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை வச்சு முன்னால் பின்னால் எப்படினாலும் அந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ண முடியும். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு வரிகளையும் கவனித்து படிக்கும்போது நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது. எளிதாக நமக்கு ஞாபகம் வருவதற்கும், ஒரு கொஸ்டினை படிக்கும் பொழுது நமக்கு குழப்பம் வராமலும் இருப்பதற்காக ஒரு வரியை கவனிக்கும் பொழுது அதில் கீவேர்டு எதுங்கிறத கவனிக்கணும். அடுத்து அந்த கீவேர்டை செட் பண்ணி எந்த மாதிரி அதுலேருந்து கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். The salivary amylase. About 30% of starch is hydrolyzed here by this enzyme. Optimum pH is 6.8 into a disaccharide. About 30% of starch is hydrolyzed here by this enzyme into a disaccharide called maltose. இப்போ இதில் ரெண்டு வரியிலேயே நமக்கு இந்த ஒரு சென்டென்ஸில் நமக்கு ரொம்ப முக்கியமானது, about 30% ஆஃப் ஸ்டார்ச், 30% ஸ்டார்ச், பாலிசாக்கரைனுடைய வகை, அது செரிமானமாவது இந்த என்சைம்னால மட்டும்தான். அடுத்ததான் அப்படின்னா என்ன கேட்பாங்க, 70% ஆஃப் த ஸ்டார்ச் எங்கே டைஜஸ்ட் ஆகுதுங்கிறது அதில் மறைந்திருக்கக்கூடிய கேள்வி. அப்படி கேட்பதற்கும் வாய்ப்புண்டு. அதுக்கு ஒரு ஆப்டிமம் pH சொல்லியிருக்காங்க 6.8. இது மனப்பாடம் பண்ண வேண்டிய வேல்யூ. இது என்னவா டைஜஸ்ட் பண்ணி கொண்டு வருது அப்படின்னா டைசாக்கரைட் ஆட்டு. அது என்ன ஃபார்மில் அப்படின்னா மால்டோஸ்ங்கிற ஃபார்மில் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். Lysozyme present in a saliva acts as an antibacterial agent that prevents infections. Starch in presence of salivary amylase at the pH of 6.8 which gives maltose. இப்போ இந்த சலைவரி அமைலேஸ் என்னவா மாற்றுது, ஸ்டார்ச்சை மால்டோஸாட்டு மாற்றுது. இது இல்லாமல் அடுத்ததாக என்ன இருக்குது, லைசோசைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைம் என்னவா பண்ணுதுன்னா ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்டாட்டு பயன்படுது. ஸோ லைசோசைம்ங்கிறது கீவேர்ட், ஆன்டிபாக்டீரியல்ங்கிறது கீவேர்ட். அது எங்கே ஆன்டிபாக்டீரியல்னு சொன்னாலே ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன். ஒரு பாக்டீரியாவுக்கு எதிரானது ஆன்டிபாக்டீரியல். ஸோ அது எங்கே இருக்குது, சலைவால் இருக்குது. அப்படியே கேட்டலாம், லைசோசைம் எங்கே இருக்குது, சலைவால் இருக்குது. அது லைசோசைமினுடைய பணி என்ன, இட்ஸ் அன் ஆன்டிபாக்டீரியல். ஸோ இந்த 3 கீவேர்ட், இந்த கீவேர்டை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். The mucosa of stomach. The mucosa of stomach has gastric glands. Gastric glands have 3 major types of cells, namely mucous neck cells which secrete mucus, peptic or chief cells which secretes proenzyme pepsinogen, and parietal or oxyntic cells which secrete HCl.
and intrinsic factor essential for absorption of vitamin B12. It is இப்போ இதில் ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய 3 டைப் ஆஃப் செல்ஸ் சொல்கிறாங்க. ஒவ்வொரு செக்ரீஷன்ஸும் எப்படி இருக்குது, முதல்ல அந்த செல்ஸ் எந்த செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணுது, அதனுடைய ரோல் என்ன, டைஜஷனில் அதனுடைய ரோல் என்ன, இதை தான் வரிசையை சொல்ல போகிறாங்க. அப்படி இருக்க நம்ம ஸ்டமக்கில் இருக்கக்கூடியது மியூக்கஸ் நெக் செல்ஸ் விச் செக்ரேட்ஸ் மியூக்கஸ். இப்போ கேஸ்ட்ரிக் நம்ம ஒவ்வொரு இதையும் படித்தோம். ஒவ்வொரு வாய் முதல் மலவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு 4 அடுக்குகள், 4 படைகளால் அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொன்றினுடைய திக்னஸும் அதனுடைய பணிகளும் மாறும் அப்படின்றதையும் படித்தோம். இப்போ ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய சுருக்கங்களுக்கு ரூகே அப்படின்ற ஒரு பேரும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் அது மாதிரியான ஒரு சுருக்கம் நீள மடிப்பான அமைப்புகள் இருந்ததுன்னு அதுக்கு பேர் வில்லைன்னும், வில்லையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய வில்லைகளை மைக்ரோ வில்லைன்னும் நம்ம ஏற்கனவே படித்தோம் இன்ட்ரோடக்டரி பார்ட்டில். அந்த அடிப்படையில் தான் இது என்ன சொல்கிறாங்க, மியூக்கஸ் நெக் செல்ஸ் விச் செக்ரேட் மியூக்கஸ். இது எங்கள் ஸ்டமக்குள்ளாலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறாங்க. தென் பெப்டிக், அப்படி மியூக்கஸ் நெக் செல்ஸ்னு ஒன்று இருக்குது, தென் பெப்டிக் செல்ஸ்னு ஒன்று இருக்குது, பெரைட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ்னு இருக்குது. 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸினுடைய பேரும் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மியூக்கஸ் ஆர் நெக் செல்ஸ் செக்ரேட்ஸ் மியூக்கஸ், நேம்லேயே இருக்குது. அந்த ரிலிவென்ஸை வச்சு அதை பார்த்துக்கணும். இதில் மியூக்கஸ் நெக் செல்ங்கிற அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். பெப்டிக் ஆர் சீஃப் செல்ஸ், பெப்டிக் செல்ஸ் ஆர் சீஃப். இப்போ நம்ம எதை பற்றி படிக்கிறோம், ஸ்டமக்கை பற்றி படிக்கிறோம். இந்த ஸ்டமக்குக்கு இன்னொரு பேர் என்னது இருக்குது, அந்த டெக்னிக்கல் டேர்ம் தான் பெப்டிக் ஏரி, பெப்டிக் ரீஜன். ஸோ அதனால் அந்த பெப்டிக் சீஃப் செல்ஸ்னால் என்ன, அங்கே ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை அந்த பெப்சினை செக்ரேட் பண்ணுறது தான் அதனுடைய மிக முக்கியமான பணி. அப்படிங்கிறதுனால பெப்டிக் சீஃப் செல்ஸ்னால் பெப்டிக் செல்ஸுங்கிறத ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பெப்டிக் ரீஜனில் இருக்கக்கூடியது ஸ்டமக்கு, அப்போ அதில் இருக்கக்கூடிய சீஃப் செல் எதுவாக தான் இருக்கணும், பெப்டிக் செல்லாக தான் இருக்கணுங்கிற நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி படிச்சுக்கணும். அது என்ன செக்ரேட் பண்ணுது, பெப்சினோஜன். ரிலிவெண்ட்டாக தான் இருக்குது பெப்டிக் செல்ஸு. இந்த சீஃப் செல்லுங்கிறத மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு வே வேணும், அவ்வளோதான். அண்ட் எ பெரைட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ், இது கொஞ்சம் டீவியேட்டடான நேம், ஆனால் கவனிச்சுக்கோங்க. பெரைட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ் விச் செக்ரேட் HCl அண்ட் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் ஆஃப் கேஸ்டில். அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம் அதுதான். பட் இங்கே நமக்கு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர் எசென்ஷியல் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் B12. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் B12 அப்சார்ப் ஆகணும்னா இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விட்டமின் B12 கேட்டு வச்சிடலாம். இதனுடைய பயாலஜிக்கல் நேம் சயனோகோபாலமின் அப்சார்ப்ஷனுக்கு எது பயன்படுதுன்னு கேட்டு வச்சிடலாம். இல்லை HCl எந்த செல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுதுன்னு கேட்கலாம். அதோட சேர்ந்து இன்னொன்று செக்ரேட் ஆகுது, அது எதுன்னு கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Also called as intrinsic factor of Castile. The stomach stores the food for 4 to 5 hours. The food mixes thoroughly with the. இப்போ ஸ்டமக் எவ்வளோ மணி நேரம் நமக்கு உணவை சேர்த்து வைக்கிறதுங்கிறது கேள்வியை கேட்கலாம். 4 to 5 hours. Acidic gastric juice of the stomach by churning movements of its muscular wall and is called the chyme. இப்போ நம்ம ஒன்று படித்தோம், நம்ம உண்ட உணவுக்குழலிருந்து தொண்டை பகுதியிலிருந்து உணவுக்குழலுக்குள்ளே இறங்குறதுலேருந்து நமக்கு ஒரு அலை இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது, அதை பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். பட் இங்கே இந்த ஸ்டமக்கில் நடக்கக்கூடிய மூமெண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டான நேம் ஒன்று இருக்குது. அந்த நேம் தான் நம்ம சர்னிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சர்னிங்னா மொத்தமாட்டு போட்டு ஒரு தோல் பைக்குள்ளால் போட்டு முன்னும் பின்னுமாக அழுத்துவது போன்ற ஒரு அலை இயக்கத்துக்கு பேர் தான் சர்னிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சர்னிங் மூமெண்ட்னால என்ன நடக்குது, அந்த ஸ்டமக்குள்ளால் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் செக்ரேஷன்ஸு, பெப்சினோஜனு, இந்த எல்லா செக்ரேஷன்ஸோட நம்ம உண்ட உணவு போய் நல்ல தரவை மிக்ஸ் ஆகி ஒரு கூழ் போன்ற அமைப்பாட்டு உருவாயிடுது. இந்த அமைப்புக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் உணவுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கைம் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்கிறோம். The proenzyme pepsinogen on exposure to hydrochloric acid gets converted into an active enzyme pepsin, the proteolytic enzyme of the stomach. இப்போ இந்த ப்ரோஎன்சைம் பெப்சினோஜன் என்னவா ஆகுது அப்படின்னா பெப்சினாட்டு மாறுது. இந்த பெப்சினா மாறுவதற்கு யார் உதவி பண்ணுறான்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் உதவி பண்ணுது. இந்த என்சைமோட பணி என்ன அப்படின்னா புரோட்டியோலைட்டிக் என்சைம் ஆஃப் த ஸ்டமக். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். பெப்சினோஜன் என்னவா செக்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டால் ப்ரோ என்சைம் நாட்டு செக்ரேட் பண்ணும். இந்த பெப்சினோஜன் என்ன ஸ்டேட்டில் செக்ரேட் பண்ணப்படுதுன்னா ப்ரோ என்சைமாட்டு செக்ரேட் பண்ணப்படுது. அது என்னவாட்ட ஆக்டிவ் ஃபார்ம், பெப்சினோஜனுடைய ஆக்டிவ் ஃபார்ம் எதுன்னு கேட்டால் பெப்சின் அப்படின்னு சொல்லணும். பெப்சினோஜன் பெப்சினா கன்வெர்ட் ஆகிறதுக்கு யாருனுடைய உதவி தேவைன்னு கேட்டால் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுங்கிறது ஆன்சர். த புரோட்டியோலைட்டிக் என்சைம் ஆஃப் த ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய புரோட்டியோலைட்டிக் என்சைம் எதுன்னு கேட்டால்
இந்த பெப்சின்ங்கிறது ஆன்சர். ஸோ ரொம்ப கவனம். Converts the protein into a proteoses and peptones, peptides. The mucus and bicarbonates present in the gastric juice play an important role in lubrication and protection of the mucosal epithelium from excoriation by the highly concentrated hydrochloric acid. இப்போ இதில் ரொம்ப இந்த வரி ரொம்ப முக்கியமானது. பெப்சின் கன்வெர்ட்ஸ் புரோட்டீனை எப்போவுமே எல்லாமே பெரிய மூலக்கூறுகளும் அதனுடைய அடிப்படை மூலக்கூறாக சிறிய கூறுகளாக நொறுக்கப்படுவதற்கு பேர் தான் நம்ம டைஜஷன் அப்படின்னு சொன்னோம். அதுபோல் ப்ரோட்டீன்ஸை உடச்சிக்கிட்டே போனோன்னா கடைசி எதில் போய் முடியும்? அமினோ ஆசிட்ஸில் முடியும். ஸோ அதில் பெப்டோன் டு இதில் எதுக்கு நேரடியாக அமினோ ஆசிட்ஸ் மட்டுமே சொல்லலாம் அவங்க அப்படின்னா ப்ரோட்டியோசஸ். இப்போ நம்ம இதில் போடும் சலைவேரி அமைலேஸினுடைய பணி என்ன? பாலிசாக்கரைட்ஸை, அதாவது பாலிசாக்கரைட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ச்சை உடைச்சி ஒரு டைசாக்கரைட் லெவலுக்கு கொண்டு வருது. இன்னும் பணி இருக்குது. அப்போ அது மோனோசாக்கரைடாட்டு மாறுவதற்கு இன்னும் டைஜஷன் தேவை அப்படிங்கிறத அங்கே மறைமுகமாக சொல்கிறாங்க. அது போலவே தான் இங்கே இதை ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட அமினோ ஆசிட்ஸினுடைய சேர்ந்த அந்த அமைப்பாட்டு புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறாங்க. Then the mucus and bicarbonates present in the gastric juice plays an important role in lubrication and protection of the mucosal epithelium for excoriation. இப்போ அந்த எக்ஸ்கோரியேஷன்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். பை ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், மியூக்கஸுக்கும் பைகார்பனேட்டுக்கும் மிக முக்கியமான பணி இருக்குது. என்னென்னா கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கக்கூடிய ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடிலிருந்து ஸ்டமக் வாலை அரிச்சு அது புண்ணாயிடாமல் பாதுகாக்கிறது அதுலேயே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸுக்கும் இந்த பைகார்பனேட்டுக்கும் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அசிடிக் லெவல் கேட்கலாம், அதனுடைய பிஹெச்சை பிடிச்சி கேட்கலாம். இதை அந்த அசிடிக் லெவல் நமக்கு புண்ணாக உருவாகாம அந்த எக்ஸ்கோரியேஷன்ல இருந்து தடுப்பது எதுன்றது மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம். Of infants which helps in the digestion of milk proteins. Small amounts of lipase. இப்போ இதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னுடைய பிஹெச் என்னன்னா 1.8, ஆப்டிமல் ஃபார் பெப்சின்ஸ். இந்த இதில் தான் நமக்கு பெப்சின் ஒர்க் பண்ணும். இதில் அடுத்ததாக ரெனின் இஸ் புரோட்டியோலைட்டிக் என்சைம் ஃபவுண்ட் இன் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் இன்ஃபேன்ட்ஸ் which help in digestion of milk proteins. இந்த ரெனின்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் NIN கொடுத்துருந்தா அது கேஸ்ட்ரிக் ஜிஐடியில் வரக்கூடிய ஸ்டமக்கில் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு என்சைனுடைய பேர். இதுவே RENIN சிங்கிள் என் போட்டு வந்துட்டா ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் அப்படின்னா அது நம்ம எங்கே வருது? யூரோஜெனிட்டலில் வரக்கூடிய யூரின் அண்ட் எக்ஸ்கிரீட்டரி பாத்வேல வரக்கூடிய ஒரு மெக்கானிசத்தினுடைய பேர். இந்த வேர்ட்ஸ் ரொம்ப கவனம். அது ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைமாக இருக்குது. அது என்ன பண்ணுது? குழந்தைகளுடைய மில்க் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுவதுக்கு குழந்தைகளோட உடம்புல இருக்குது. அப்போ அடல்ட்டோட உடம்புல அது இருக்கா? இல்லை, இது மறைக்கப்பட்ட தகவல். அப்படி கேட்கலாம். அடல்ட்டில் இல்லாதது, அடல்ட்டுடைய பாடியில் ஸ்டமக்கில் இல்லாத என்சைமுடைய பேர் என்னங்கிறது கேட்கலாம். மறைமுகமாக கேள்வி கேட்பதென்றால் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் லைபேசஸ் ஆர் ஆல்சோ செக்ரேட்டட் பை கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். இப்போ இந்த லைபேசஸ் பொதுவாக கொழுப்பினுடைய செரிமானம் முழுக்க சிறுகுடல் தான் சொல்லியிருப்போம். ஆனால் எக்ஸப்ஷன் இது மாதிரியான வரிகள் தான் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா நம்ம முழுக்க என்ன நினச்சிட்டு இருப்போம்? ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டு கூட ரோல் இல்லை, ப்ரோட்டீனை உடைக்கிறது மட்டும்தான் ஸ்டமக்கோட வேலைங்கிறது மாதிரி ஜென்ரலாக புரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இந்த வரியை பிடிச்சி கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்கு. Are also secreted by gastric glands. Small amounts of lipases are also secreted by gastric glands. Various types of movements are generated by the muscularis layer of the small intestine. The movement helps in a thorough mixing up of the food with various secretions in the intestine and thereby facilitate digestion. The bile, pancreatic juice and the intestinal juice are the secretions released into the small intestine. இப்போ நம்ம ஸ்டமக்கில் உருவான அந்த மூமெண்ட்டை சேர்னிங் மூமெண்ட்னு சொன்னோம். அதுபோல் குடலுக்குன்னு சொல்லி ஒரு மூமெண்ட் இருக்குது. அந்த ஏற்கனவே சொல்லக்கூடிய அதே அலை இயக்கத்தினுடைய தொடர்பு தான் இதுவும் பெரிஸ்டால்சிஸ் தான். இந்த அலை இயக்கத்துக்கு என்ன நோக்கம், என்ன பணி, என்ன தேவை அப்படின்னா இது இந்த அலை இயக்கத்தின் மூலமாகத்தான் சிறுகுடலினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் என்ன, நம்ம மெயின் கிளாண்ட்ஸ் என்ன படித்தோம்? லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் தன்னுடைய செக்ரீஷன்ஸை கொண்டு வரணும்னா இந்த அலை இயக்கத்தின் இந்த அசைவின் மூலமாக ஸ்டமக்கில் ஏற்படக்கூடிய அந்த அசைவை தொடர்ந்து சிறுகுடலுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது இங்கே ஏற்படக்கூடிய அசைவின் மூலமாக இந்த செக்ரீஷன்ஸ் தன்னுடைய செக்ரீஷன்ஸை கொண்டு உள்ளே விடுகிறது. இதன் மூலமாக அங்கே செரிமானத்தினுடைய ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணப்படுது.
juice and bile released through the hepatopancreatic duct. இந்த லைன் நம்ம ஏற்கனவே படித்தோம். பென்கிரியாட்டிக் ஜூஸ் அண்ட் பைல் ஆர் ரிலீஸ்டு த்ரூ த ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக போகுது. அது ஸ்பிங்க்சர் ஆஃப் ஓடிங்கிற ஒன்றின் மூலமாக பாதுகாக்கப்படுது. அந்த இடம் ஓப்பன் ஆகிற அந்த இடத்துக்கு பிறகு ஆம்புல் ஆஃப் வேட்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகப்படுத்திக்கோங்க. Pancreatic juice contains inactive enzymes: trypsinogen, chymotrypsinogen, procarboxypeptidases, amylases, lipases and nucleases. இப்போ இதில் பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய என்சைம் எல்லாமே ப்ரோ என்சைமாக தான் இருக்குது, இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்குது. இதை ஆக்டிவேட் ஆக்குறதுக்கு ஒரு என்சைம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இவ்வளோ நேரம் நம்ம படித்த டெம்ப்ளேட்டே இங்கே மாறுது. அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக படிங்க. முதல்ல எத்தனை என்சைம்ஸ் இருக்குங்கிறத முதல்ல படிங்க. அந்த என்சைம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத அடுத்த 2 லைனில் சொல்லுவாங்க. ஸோ ட்ரிப்சினோஜன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்னு எடுத்துக்கிட்டோனாலே இன்ஆக்டிவ் என்சைம்ஸ் ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சிபெப்டிடேசஸ், அமைலேசஸ் அண்ட் லைப்பேசஸ் அண்ட் நியூக்ளியேசஸ். ஏஎஸ்எஸ்னு முடியுதுனாலே அது ஒரு என்சைமை குறிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். Trypsinogen is activated by an enzyme enterokinase secreted by the intestinal mucus. இப்போ இந்த வரி எல்லாமே ரொம்ப முக்கியம். அந்த என்ட்ரோகைனேஸ் எது செக்ரேட் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டெஸ்டைனல் மியூக்கோஸை செக்ரேட் பண்ணுது. அது எதை ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கன்னா நம்ம பேங்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. Active trypsin, which in turn activates the other enzymes in the pancreatic juice. அப்போ பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணப்படுவதற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த என்ட்ரோகைனேஸ் ரொம்ப முக்கியம். அது எங்கே செக்ரேட் பண்ணப்படுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் செக்ரேட் பண்ணப்படுது. ரொம்ப கவனம். Released into the duodenum contains bile pigments, bilirubin and biliverdin. இப்போ பைல் வந்து ரிலீஸ் பண்ண டியோடினத்தில் ஆம்புல் ஆஃப் வேட்டர் மூலமாக ஸ்பிங்க்சர் ஓடி வழியாக செக்ரேட் பண்ணது. அந்த செக்ரீஷனில் பைலில் என்னென்ன இருக்குது, கான்ஸ்டியூண்ட் ஆஃப் பைல் என்னென்னா பிலிருபின் அண்ட் பிலிவர்டின் அப்படிங்கிற கண்டென்ட்ஸ் அதில் இருக்குது. Bile salts, cholesterol and phospholipids but no enzymes. இப்போ ரொம்ப கவனிக்கணும். பைலில் என்னென்ன இருக்குது, பிலிருபின், பிலிவர்டின், இது ரெண்டு என்ன பைல் பிக்மெண்ட்ஸ். அடுத்தது பைல் சால்ட்டு, அடுத்தது கொலஸ்ட்ரால். அங்கேயே கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ராலை சீரணிப்பது தான் எதனுடைய வேலை, பைலுடைய வேலை. இருந்தாலும் அதற்கு அங்கே என்ன இருக்குது, அந்த கண்டென்ட்ஸ்லேயே அந்த பைல் செக்ரீஷனுடைய கண்டென்ட்ஸில் என்ன இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்கின்றது. ரொம்ப கவனிக்கணும். கொலஸ்ட்ரால் நம்ம சீரணிக்க தான் செய்து நினைப்போம், பட் கொலஸ்ட்ராலும் அங்கே கண்டென்ட்டில் இருக்குது. பாஸ்போலிபிட்ஸ் பட் நோ என்சைம்ஸ். என்சைமே இதில் இல்லை. வழக்கமான ஜீரணத்துக்கு என்ன உதவும், என்சைம் உதவும். பட் லிவரை பொறுத்தளவில் என்சைம்ஸ் இல்லை. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, எது கொஞ்சம் கேட்சியாக இருக்கோ அதை கொஞ்சம் கவனித்து படியுங்கள். Bile helps in emulsification of fats, that is, breaking down of fats into very small micelles and phospholipids but no enzymes. Bile helps in emulsification of fats, that is, breaking down of fats into very small micelles. Bile also activates lipases. இப்போ பைல் எதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா லைப்பேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை ஆக்டிவேட் பண்ணுவதும் இந்த பைலோட வேலை தான். இதனுடைய பைலினுடைய மிக முக்கியமான வேலை சீரணத்தை விட, ஜீரணம் மீன்ஸ் என்ன, உடைக்க முடியாத ஒரு கொழுப்பை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி சின்ன சின்ன மிசலிஸ்னா சிறு சிறு நீர்க்குமிழிகள், சிறு சிறு திவலைகள் அப்படின்னா ஒரு பெரிய பனிக்குட்டியை உடைச்சி சின்ன சின்ன கைஸ் கியூப் சின்ன சின்ன திவலைகளாட்டு மாற்றிடுறது. அப்போ செரிமானத்துக்கு ஈஸியாகிடும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. Mucosal epithelium has goblet cells which secretes mucus. The secretions of the brush border cells of the mucus along with the secretions of the goblet cells constitute the intestinal juice or succus entericus. இப்போ இந்த இன்டெஸ்டைன்லையும் காப்லெட் செல்ஸ் இருக்குது. ஏற்கனவே காப்லெட் செல்ஸ் நம்ம படித்தோம். அது மியூக்கஸை செக்ரேட் பண்ணுறதுங்கிறத படித்தோம். அது போலவே இன்டெஸ்டைன்லையும் காப்லெட் செல்ஸ் இருக்குது. அதனுடைய வேலை என்னதான், செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ். இந்த மியூக்கஸோட சேர்ந்து சிறுகுடலினுடைய மற்ற பகுதிகளும் சேர்ந்து ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. சில செக்ரேஷன்ஸ், அதாவது குரூப் ஆஃப் என்சைம்ஸ். அதனால தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாததுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் மொத்தமாக சொல்கிறாங்க. அந்த டெர்மினாலஜி சக்கஸ் என்டரிகஸ் ஆர் இன்டெஸ்டைனல் ஜூஸ் அப்படிங்கிற மீனிங்ல அது பயன்படுத்தப்படுது. Juice contains a variety of enzymes like disaccharides, disaccharidases, example maltase, dipeptidases, lipases, nucleosidases, etc. இப்போ இதை ஒரு பன்மையிலேயே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பல விதமான என்சைம்ஸ் இருக்கிறதுனால இதை பன்மையில் சொல்கிறாங்க.
அதாவது டைசாக்கரைடேசஸ் அப்படின்னா என்ன, டைசாக்கரைடு ஆன மால்டோஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய சுகரை டைஜஸ்ட் பண்ணி சிம்பிள் சுகராட்டு மாற்றக்கூடிய, குளுக்கோஸ் ஆட்டு கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த என்சைமை டைசாக்கரைடேசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைபெப்டிடேசஸ், டைபெப்டைடுனா என்ன, 2 விதமான அமினோ ஆசிட்ஸ் அமினோ ஆசிட் லெவலில் இருக்கக்கூடியதெல்லாம் உடைச்சி சிங்கிள் அமினோ ஆசிடாக மாற்றுவது. லைபேசஸ் என்ன, லிப்பிட்ஸ், சின்ன பெரிய ஆயில் மாதிரி கொழுப்பு மூலக்கூறு உடைக்கப்பட்டு இரட்டை கொழுப்பு ஆன நிலையில் இருக்குது, அதை சிங்கிள் கொழுப்பாக மாற்றுவதற்கு பயன்படுவது லைபேசஸ். நியூக்ளியோசைடேசஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸை உடைக்கிற, நியூக்ளிக் ஆசிட்ஸ்னா என்ன, டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ், அதை உடைத்து அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு மூலக்கூறுகளாக அதை பிரிப்பதற்கு இந்த நியூக்ளியோசைடேசஸ் பயன்படுது. இது தவிர இன்னும் பிற இருக்கின்றன, அதெல்லாம் எக்ஸெட்ரான்னு போட்டு முடிக்கிறாங்க. இது மொத்தமாக சொல்லக்கூடிய டெர்மினாலஜி தான் சக்கசென்ட்ரிகஸ் அல்லது சிறுகுடல் சுரப்பு அப்படின்னு பேர் அதுக்கு. The mucus along with the bicarbonates from the pancreas protects the intestinal mucosa from acid as well as provide an alkaline medium. இப்போ நம்ம முதல்ல ஸ்டமக்கில் படித்தோம், அங்கே இருக்கக்கூடிய பைகார்பனேட்டும் எலக்ட்ரோலைட்ஸும் சேர்ந்து தான் அந்த ஆசிட்னுடைய அரிப்பிலிருந்து அந்த ஸ்டமக் வாலை வந்து பாதுகாக்கணும். அதே போலவே தான் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய இந்த வால்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவது தான். ஏன், அங்கே ஆசிட்னால அங்கே அரிக்கப்பட்டது, இங்கே காரத்தினால் அரிக்கப்படுகிறது. ஏன்னா பிஹெச், நோட் பிஹெச் 7.8, அப்போ அல்கலைன் அபோவ் நார்மல் நியூட்ரல் பிஹெச், இந்த அமிலமும் அரிக்கத்தான் செய்யும், நம்மளுடைய திசுக்களை அரிக்கும். காரத்தன்மையும் அதிகமாகி போனால் அது நம்ம திசுக்களை அரிக்கும். அப்போ இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை நியூட்ரலிட்டிக்கு கொண்டு வரதற்கு இந்த இது எலக்ட்ரோலைட்ஸும் மியூக்கஸும் பயன்படுகின்றன. 7.8 for enzymatic activities. Submucosal glands, Brunner's glands also helps in this. இப்போ இதை செக்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் உதவுறாங்க, அந்த சப்மியூகோசல் கிளான்ஸ். அங்கேருந்து மியூக்கோஸை செக்ரேட் பண்ணப்படுது. அந்த கிளான்ஸுக்கு ஸ்பெஷல் நேம் இருக்குது, அதுக்கு பேர் பிரன்னர்ஸ் கிளான்ஸ். Proteoses and peptones, partially hydrolyzed proteins in the chyme reaching the intestine are acted upon by the proteolytic enzyme of pancreatic juice as given below. Proteins, peptones and proteoses, which are in presence of trypsin in chymotrypsin, carboxypeptidases, which gives dipeptide. இப்போ ஒரு ப்ரோட்டீன்ஸு, ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் எல்லாமே பாதி அறகுறையாக தான் டைஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. எங்கே இருந்தது வரைக்கும் ஸ்டமக்கில் அதனுடைய டைஜஷன் நடந்தது, இருந்தாலும் அது நல்ல கம்ப்ளீட் ஃபார்முக்கு நடக்கலை. என்ன, அமினோ ஆசிடாட்டு மாற்றப்படலை, 2 மூலக்கூறுகள் சேர்ந்து அமினோ ஆசிடாட்டாக அது மாற்றப்பட்டிருக்கு. அதைத்தான் ப்ரோட்டீன்ஸு, பெப்டோன்ஸு, ப்ரோட்டியோசஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த இதை அமைப்பை எங்கேருந்து கொண்டு வந்து முடிக்கிறான், டைபெப்டைட்ஸ். இந்த டைபெப்டைட்ஸ்லேருந்து அடுத்தது என்ன ஃபார்முக்கு போக போகுது, மோனோபெப்டைட்ஸ், மோனோ அமினோ ஆசிட்ஸுங்கிற ஸ்ட்ரக்சருக்கு அதை கொண்டு போய் முடிக்கிறது அதனுடைய டைஜஷனுடைய நோக்கம். அதில் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய செக்ரேஷன்ஸ் இதை டைபெப்டைட்ஸ் லெவலுக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுது. என்னென்ன என்சைம் பயன்படுது, ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேசஸ். இந்த என்சைம்ஸ்னுடைய மூலமாக அது டைபெப்டைடுங்கிற ஸ்டேட்டை அடைகிறது. Carbohydrates in the chyme are hydrolyzed by the pancreatic amylase into disaccharides. Polysaccharides, which means starch in presence of amylase, which gives disaccharides. இப்போ கார்போஹைட்ரேட்ஸை உடைக்கிறதுக்கு யார் பயன்படுவா, அமைலேஸுங்கிற பேங்க்ரியாட்டிக் அமைலேஸுங்கிற ஒரு செக்ரேஷன் உதவுது. அது என்னவா மாற்றுது, டைசாக்கரைட்ஸ் ஆட்டு மாற்றுது. ஸோ இதில் எல்லாமே ஒரு ஃபார்முக்கு தான், ஒரு குறுகிய ஃபார்முக்கு மாற்றப்படுது. ஃபைனல் எண்ட் டைஜஷன் நடந்துருச்சா, இல்லை, அதுக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னால் அது டைசாக்கரைடுங்கிற அந்த ஃபார்முக்கு கொண்டு வருது. பாலிசாக்கரைடில் இருந்து அமைலேஸினுடைய உதவினால அது டைசாக்கரைட் ஆட்டு மாற்றப்படுது. Fats are broken down by lipases with the help of bile into di and monoglycerides. இப்போ இங்கே கவனிங்க, இவ்வளோ நேரம் நமக்கு எல்லாமே டைபெப்டைட்ஸாகவும் டைசாக்கரைடாகவும் ஆச்சு. ஆனால் அங்கே ஃபேட்ஸில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். ஃபேட்ஸ் ஆர் broken down into lipases with the help of bile into di and monoglycerides. இங்கே டையாகவும் மாற்றப்படுது, நேரடியாக மோனோகிளிசரைட்ஸாகவும் மாற்றப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தான் கேள்வியாக கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ கவனிக்கணும். ஃபேட்ஸ் வந்து லிப்பேஸினுடைய ப்ரெசன்ஸில் டைகிளிசரைட்ஸாகவும் மோனோகிளிசரைட்ஸாகவும் மாற்றப்படுகிறது. Lipases, diglycerides to monoglycerides.
nucleases in the pancreatic juice acts on the nucleic acids to form nucleotides and nucleosides. Nucleic acids, nucleases, nucleotides, nucleosides. இப்போ இதில் என்ன பார்க்கணும்னா நியூக்ளிக் ஆசிட் சேம் இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் எப்படி பார்த்தோம் ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் ஃபேட்டு அதே போல் நியூக்ளியஸஸ்ங்கிற என்சைம் பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ங்கிற என்சைம் நியூக்ளிக் ஆசிட்ஸில் ஒர்க் பண்ணி அதை என்ன மாற்றுறது நியூக்ளியோடைடாகவும் நியூக்ளியோசைடாகவும் மாற்றுது இதில் இருக்கக்கூடிய சுகர்ஸ் எல்லாம் இன்னும் பிரிக்கிறதுக்கு அடுத்த கட்ட டைஜஷனுக்கு அது போகுது அதுதான் சொல்கிறாங்க. In the Saccharus centricus acts on the end products of the above reactions to form respective simple absorbable forms. These final steps in digestion occur very close to the mucosal epithelial cells of the intestine. இப்போ இதில் நாம் இவ்வளோ நேரம் என்ன படிக்கிறோம் பேங்க்ரியாஸ்லேருந்து வந்த எல்லாமே எல்லாத்தையும் டைசாக்ரைடாகவும் ஒரு நியூக்ளியோசைடாகவும் மோனோக்ளிசரைட் டைக்ளிசரைடாகவும் அதுக்கு பிறகு இதனுடைய பெப்டோன்ஸாகவும் மாற்றி தந்திருக்கு. இந்த ரொம்ப சின்ன மூலப்பொருட்களாக ஆயிடுச்சு. இதுல இருந்து இன்னும் ஃபைனல் ஸ்டெப் எப்படின்னா குளுக்கோஸா இருந்தால் கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் குளுக்கோஸாகவும் புரோட்டீனாக இருந்தால் அமினோ ஆசிடாகவும் ஃபேட்டாக இருந்தால் ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் நியூக்ளிக் ஆசிட்ஸாக இருந்தால் நியூக்ளியோசைட்ஸ் அல்லது நியூக்ளியோடைட்ஸாகவும் ஃபைனல் மூமெண்ட்டுக்கு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அப்சார்பபிள் ஃபார்முக்கு கொண்டு வருவதற்கு சக்கஸ் சென்டரிகஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுகுடல் நொதி ரொம்ப பயன்படுது அப்படிங்கிறத இந்த லைனில் சொல்கிறாங்க. Dipeptides in presence of dipeptidases which gives amino acids. Maltase enzyme which gives glucose plus glucose. Lactose in presence of lactase enzyme which gives glucose plus galactose. Sucrose in presence of sucrase enzyme which gives glucose plus fructose. Nucleotides in presence of nucleotidases which gives nucleosides. Nucleosidases enzyme gives sugars plus bases. Di and monoglycerides in presence of lipases which gives fatty acids plus glycerin. இப்போ அந்த மால்டோஸ் டைசாக்ரைட்ஸ் எல்லாமே எப்படி அதுவாக மாறுதுங்கிற அந்த அட்டவணையில் இதில் சொல்லப்பட்டிருக்க அந்த ஒவ்வொரு அமைப்புகளையும் ஒவ்வொரு டைசாக்ரைடுக்குள்ளே எத்தனை சுகர்ஸ் இருக்குது அது என்னென்ன பேர் அப்படிங்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட வேண்டியதான். படிச்சுக்கோங்க, கவனமாக படியுங்கள். The breakdown of biomolecules mentioned above occurs in the duodenum region of the small intestine. The simple substances thus formed are absorbed in jejunum and ileum regions of the small intestine. இப்போ இது அவ்வளவுமே இவ்வளோ நேரம் நம்ம படித்தது எல்லாமே எங்கே தான் நடக்குது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே தான் நடக்குது. பட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபங்க்ஷனலி என்னவா பிரிக்கிறாங்க the breakdown of biomolecules mentioned above occurs in the duodenum region of the small intestine. இப்போ டியோடினம்ங்கிற அந்த இடத்துல தான் என்ன நடந்திருக்கு இவ்வளோ டைஜஷன் நடந்திருக்கு. Then simple substances thus formed are absorbed in the jejunum and ileum. மற்ற 2 பகுதிகளான சிறுகுடலினுடைய ஜெஜுனமும் இலியத்திலே தான் அந்த அப்சார்ப்ஷன் என்றால் என்ன உட்கிரகித்தல் அந்த செரிக்கப்பட்ட அந்த செரிமான கூழ்ல இருந்து நமக்கு தேவையான நுண்ணூட்டங்களை ஒரு நுண்ணிய அமைப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிற பணி சிறுகுடலில் தான் நடக்குது. The undigested and unabsorbed substances are passed on to the large intestine. ஏன்னா கழிவுகளை வெளியேற்றுவதற்கு large intestineக்கு அனுப்பப்படுகிறது. The undigested and unabsorbed substances are passed on the large intestine. No significant